அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இந்த மீனவர்கள் அதிகாலை நேரத்தில் கடலில் ரொம்ப தூரம் பயணம் செய்துவிட்டு தங்களுக்கு வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டு மீன்களை பிடித்து கொண்டு விற்று கொண்டு வாழ்க்கையை நடத்துவார்கள். நமக்கெல்லாம் தெரியும். கடலில் பிறந்து கடலிலே வளர்வதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. இந்த மீனவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும், வியப்பாகவும் இருக்கும். எப்படி கடுமையான மழை காலத்தில் கடலில் போகிறாங்க, இருட்டில் போகிறாங்க அப்படின்னு பயமாக இருக்கும். ஒருத்தர் ஒரு மீனவர்கிட்ட கேட்டிருக்கார், இந்த மாதிரி கடலில் போய் மீன் பிடிக்கிறீங்களே, திடீர்னு சூறாவளி காற்றடிக்கும், திடீர்னு புயல் வந்துச்சுன்னா நிறைய விபத்துகள் நடக்கும், நிறைய மீனவர்கள் இறந்து போயிடுறாங்க அப்படின்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்குறாரு. ஒரு மீனவர்கிட்ட பார்த்து, உங்களுடைய தாத்தா எப்படி இறந்து போனார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி மீன் பிடிக்கிற நேரத்தில் ஒரு சூறாவளி காற்று வந்துச்சு, திடீர்னு கடல் அலையில் சிக்கி நீச்சல் தெரிந்தும் அவரால் மீள முடியல, இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கேட்கிறார், உன் மாமா எப்படி இறந்தாங்கன்னும் போது தொடர்ச்சியாக அவர் சொல்கிறாரு, எல்லோருமே கடலில் மீன் பிடிக்கும் பொழுது தான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது இவர் கேட்கிறார், உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நீ முட்டாளாக இருக்கியே, உன்னுடைய சொந்தக்காரர் மீன் பிடிக்கும் போது இறந்துருக்கார், உன் பாட்டன் மீன் பிடிக்கும் போது இறந்துருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீனும் இந்த தொழிலை செய்கிறியே, நீனும் இதே மாதிரி இறந்து போயிடுவே, உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த மீனவர் நெத்தியில் அடிக்கிற மாதிரி திரும்பவும் அவர்கிட்ட கேட்குறாரு, உன் தந்தை இருக்கிறாரா? ஆமாம், தந்தை இருந்தாங்க, இறந்துட்டாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? இந்த மாதிரி உடம்பு சரியில்லை. இல்லை, அவங்க எங்கே இறந்தாங்கன்னும் போது பூமியில் இறந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். உன் தந்தையினுடைய தந்தை, உன் தாத்தா எப்படி இறந்தார், எங்கே இறந்தாருன்னும் போது அவரும் உலகத்தில் பூமியில் தான் இறந்தார் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த மீனவர் கேட்டாராம், உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? உன்னுடைய தந்தையும் பூமியில் தான் இறந்துருக்காங்க, தாத்தாவும் பூமியில் தான் இறந்துருக்காங்க, அதே பூமியில் நீ வாழ்கிறியே அப்படின்னும் போது அப்போ தான் அவர் கேட்டாராம். அவருக்கு புரிஞ்சிச்சு, நாம் எப்படிப்பட்ட ஒரு தப்பான கேள்வியை கேட்டுட்டோம். எங்கு யார் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும், எந்த அபாயகரமான தொழிலில் ஈடுபட்டாலும் மரணம் எங்கிருந்தாலும் வந்து தீரும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அதைத்தான் குர்ஆன் கூறுகிறது, ஐனம தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து, நீங்கள் எங்கு இருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். நீங்கள் இரும்பு கோட்டைக்குள் இருந்தாலும் சரியே என்று குர்ஆன் கூறுகிறது. உண்மைதானே? உண்மைகளை புரிந்து கொள்வோம், இறையருளை பெறுவோம்.